வணக்கம். அறம் பொருள் இன்பம் வீடு. அறம்னா நல்வழி, பொருள்னா நல்வழியில் ஈட்டும் பொருள், இன்பம்னா நல்வழியில் நிறைவேற்றப்படும் ஆசைகள், வீடுனா முக்தி. திருக்குறளுக்கு முதல்ல விளக்குவரையை எழுதியவர் மணக்குடவர். இவர் திருக்குறளை அறம் பொருள் இன்பம் வீடுன்னு 4 பிரிவுகளாக பிரித்தார். அந்நாளைய செல்வந்தர், உண்மையான சூரர், கப்பல் ஓட்டிய தமிழன் என்று அழைக்கப்படும் வ.உ. சிதம்பரனார் அவர்கள்தான் மணக்குடவர் எழுதிய விளக்குரையுடன் கூடிய திருக்குறளை அச்சில் பதிவு செய்தார். அன்றைய காலத்தில் போதிய வசதிகள் இல்லாத காரணத்தால் அறத்துப்பால் மட்டுமே அச்சில் பதிவு செய்ய முடிந்தது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. மனிதர்களுக்கும் துறவிகளுக்கும் ஏன் இறைவனுக்கு கூட இல்லறத்தில் அறவழியில் வாழ்பவரே நிலையான துணையாக இருப்பதாக இல்லறத்தில் நல்வழியில் வாழ்பவரை புகழ்ந்துரைக்கிறார். உலக பற்றுகளை விடுத்து உயர்நிலை தேடி செல்லும் சித்தர்களுக்கும், உலக பற்றுகளில் சிக்கி வறுமையில் வாடுபவர்களுக்கும், ஏன் இறந்தவர்களுக்கு கூட அடக்கம் செய்யணும்ல, இல்லறத்தில் நல்வழியில் செல்பவரே உற்ற துணையாகும். இப்போ எப்படி இமயமலை டிவோட்டி பிளேஸோ அதே மாதிரி அப்போலாம் சித்தர்கள் தெற்க நோக்கி போயிடுவாங்க. அப்படி இறைநிலையை தேடி போவர்களுக்கும், நாம் வழிபடும் தெய்வத்திற்கும், ஆண்டவே நம்ம வீட்டில் சாப்பிட்டு போகலான்னு நினைக்கிற விருந்தாளிகளுக்கும் நம்மையே நாம் கௌரவித்து உபசரிப்பது போல் உபசரிப்பது மிக முக்கியமானது. ஐம்புலத்தாறு ஓம்பல். அதான் உட்கார சேர் போடுறது, பாய் போடுறது, ஃபேன் போடுறது, பார்க்க டிவி போடுறது, கேட்கறதுக்கு பாட்டு ஏதாவது வைக்கிறது, அப்புறம் ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறது, அடுத்து உண்ண ஏதாவது கொடுக்கறது, அப்படி உபசரிக்கணுன்றாரு. எந்த ஒரு கரப்ஷனும் இல்லாமல் பிறர் பாவங்களுக்கு ஆளாகாது கிடைப்பது குறைவாயினும் அதனை பகுத்து வாழ்வை நடத்தி செல்லும் இல்வாழ்பவர் தமது வாழ்நாளில் பிறரிடும் கையேந்தும் நிலை ஒரு நாளும் வரவே வராது என திருவள்ளுவரே உத்தரவாதம் அளிக்கிறார். குடும்ப வாழ்க்கை முறை பண்புடன் இருக்க வேண்டும். நாம் கடைபிடிக்கும் நல்வழியும் நம் செயல்களில் எப்போதும் அன்பு நிறைஞ்சிருந்தால் நம் குடும்பம் மிகவும் கௌரவமாக இருக்கும். அதுவே குடும்ப வாழ்க்கை முறையின் இலக்காகும். தாய் தந்தை பிள்ளைகள் என மகிழ்ச்சியோடு குடும்ப வாழ்க்கை நடத்தி வந்தால் மகிழ்ச்சி வேண்டும் என வெளியே தேடி பெற என்ன இருக்கிறது? பிறவியின் நோக்கம் என்ன என தேடி தவம் செய்பவர்களை காட்டினும் நல்வழியில் குடும்பத்துடன் பண்பாக வாழ்பவரே சிறந்தவர் என திருவள்ளுவரே கூறுகிறார். குடும்ப வாழ்க்கைக்கு கெட்ட பெயர் வராதபடி இமியளவும் பிசகாமல் நல்வழியில் வாழ்ந்து வருபவர்களின் வாழ்க்கை தவம் புரிபவர்களின் தவ வாழ்க்கைக்கு சமமானது என்கிறார். அறம் என்றால் நல்வழி. நல்வழியில் பிறரிடத்து நாம் காட்டும் அன்பு நமக்கு ஒரு பாதுகாப்பு வலயமாக அமைகிறது. அதுவே அரண். அந்த அரண் என்பது குடும்ப வாழ்க்கை முறையாலேயே அமைகிறது. நம்ம சுற்றம் நல்லா இருக்கணும்னு மறந்தும் யாருக்கும் துன்பம் தராமல் வாழ்வதே சிறந்தது என்கிறார். குடும்ப வாழ்வில் நல்வழியில் சிறப்பாக அனைவராலும் போற்றப்படும் வகையில் வாழ்பவன் வானத்தில் இருப்பதாக சொல்லப்படும் தெய்வத்திற்கு நிகரானவன் என போற்றப்படுவார்கள். ஓகே வியூவர்ஸ், இல்வாழ்க்கை அதிகாரத்தை இனிதே பார்த்துட்டோம். இந்த அதிகாரத்தில் எனக்கு பிடிச்ச குறள் 1 இல்லை 2. பழியஞ்சி பார்த்தோன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்சான்றும் இல். கிடைப்பது குறைவாயினும் நல்வழியில் சேர்த்து அதனை பகிர்ந்து வாழ்ந்தால் பிறரிடம் கையேந்தும் நிலை வரவே வராது. ஆற்றின் ஒழுக்கி அறநெழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. குடும்ப வாழ்க்கைக்கு கெட்ட பெயர் வராதபடி நல்வழியில் வாழ்வதும் ஒரு தவம்தான். வாழ்க வளமுடன். நன்றி.